ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி மெட்ராஸ் டே, அதாவது சென்னை தினம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இது வெறும் ஒரு கொண்டாட்டம் அல்ல, இது ஒரு நகரத்தின் 387 ஆண்டுகால நெடிய வரலாற்றையும் அதன் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் திரும்பி பார்க்கும் ஒரு பெருமிதமான தருணம். இன்று உலகின் முக்கிய நகரங்களில் ஒன்றாக திகழும் சென்னை ஒரு காலத்தில் ஒரு சிறிய மீன்பிடி கிராமமாக இருந்தது என்ற வரலாறு பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். 1639ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி கிழக்கிந்திய கம்பெனியின் பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோஹன் உள்ளூராட்சியாளரான தமர்லா வெங்கடாத்ரி நாயக்கரை சந்திக்கின்றனர். அவர்கள் கேட்டது வர்த்தகம் செய்ய ஒரு சிறிய நிலப்பகுதி. ஆனால் அவர்கள் ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? காரணம் கூவமாறு. அன்று அது நன்னீரோடும் ஒரு புனித நதியாக இருந்தது. கப்பல்கள் வந்து செல்ல இதுவே சிறந்த இடம் என்று அவர்கள் நம்பினர். வெறும் 3 மைல் நீளமுள்ள அந்த மதராசப்பட்டினம் என்ற மணல் திட்டுதான் இன்றைய நவீன சென்னையில் தொடக்கப்புள்ளி. புனித ஜார்ஜ் கோட்டையை மையமாக கொண்டு நகரம் மெல்ல வளரத் தொடங்கியது. கோட்டைக்குள் ஆங்கிலேயர்கள் வாழ்ந்த பகுதி ஒயிட் டவுன் என்றும், கோட்டைக்கு வெளியே இந்தியர்கள் வாழ்ந்த பகுதி பிளாக் டவுன் என்றும் அழைக்கப்பட்டது. அந்த பிளாக் டவுன் தான் இன்றைய ஜார்ஜ் டவுன். காலப்போக்குள் இந்த 2 நகரங்களும் இணைந்து மெட்ராஸ் என்ற ஒரு மாபெரும் மாகாணமாக உருவெடுத்தது. சுதந்திரத்திற்கு பிறகு மெட்ராஸ் மாகாணம் மெட்ராஸ் மாநிலமாக மாறியது. பின்னர் முடிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது மெட்ராஸ் மாநிலம் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்தது. தியாகி சங்கரலிங்கனார் இதற்காக உண்ணா நோன்பிருந்து தன் உயிரையே தியாகம் செய்தார். அதன் விளைவாக 1969ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதன் பிறகு 1996ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி மெட்ராஸ் என்ற பெயர் சென்னை என்று மாற்றப்பட்டது. சென்னையின் ஒவ்வொரு கல்லும் ஒரு கதையை சொல்லும். லண்டனுக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது மிக பழமையான நகராட்சி ஒன்று உருவானது நமது சென்னையில்தான் என்பது பலரும் அறியாத உண்மை. அதேபோல தென்னிந்தியாவின் முதல் ரயில் நிலையம் ராயபுரத்தில்தான் 1856இல் கம்பீரமாக எழும்பியது. ஒரு காலத்தில் அமெரிக்காவினுடைய மாசசூசெட்ஸ் மாகாணத்திலிருந்து ராட்சத பனிக்கட்டுகள் கப்பல் வழியாக சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு மெரினாவில் உள்ள ஐஸ் ஹவுஸ் எனப்படும் விவேகானந்தர் இல்லத்தில் சேமிக்கப்பட்டன. அந்த வெயிலிலும் குளிர்ச்சியை அனுபவித்த பெருமை நம் சென்னைக்கே உண்டு. இன்று உலக புகழ்பெற்ற சிக்கன் 65 பிறந்த இடமும் நமது சென்னைதான். 1965ஆம் ஆண்டு புகாரி உணவகத்தில் இது முதன்முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்று சென்னை என்பது வெறும் ஒரு பெயர் அல்ல, அது கோடிக்கணக்கான மக்களின் உணர்வு. கர்நாடக இசை மற்றும் பரதநாட்டியத்தின் தலைநகராக திகழும் சென்னை அதே சமயம் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் அளவுக்கு வாகன உற்பத்தியிலும் சர்வதேச தரம் வாய்ந்த மருத்துவ சேவைகளிலும் முதன்மை பெற்று விளங்குகிறது. மெரினா கடற்கரையின் அலைகள் சொல்லும் கதைகள் முதல் தீநகரின் பரபரப்பான வணிக வீதிகள் வரை சென்னையின் ஒவ்வொரு இடமும் ஒரு தனித்துவமான வரலாற்றை தன்னுள் புதைத்து வைத்துள்ளது. பழமை மாறாத கலாச்சாரத்தையும் நவீன தொழில்நுட்பத்தின் வேகத்தையும் ஒரு சேர கொண்டுள்ள இந்த நகரம் உலக வரைபடத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக திகழ்கிறது. 387 ஆண்டுகளை கடந்த போதிலும் இன்றும் பல ஆயிரம் இளைஞர்களின் கனவு நகரமாக திகழும் சென்னை தன்னை தேடி வருபவர்களை வாழ வைக்கும் ஒரு அன்னையாகவே பார்க்கப்படுகிறது.